பரம் சாந்தி. இன்று நாம் பேசப்போகிறோம் வலதுபுறம் நோக்கிய அம்பு. இப்போது எந்த பிரளயம் நடக்கப் போகிறது? அர்த்தப் பிரளயம், பிரளயம், கல்பப் பிரளயம், மகாகல்பப் பிரளயம், மகாகால பிரளயம். அதில் நீங்கள் எப்படி காப்பாற்றப்படுவீர்கள்? உங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவீர்கள்? எந்த ஆன்மாக்கள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? அதை பற்றித்தான் இன்றைய உரை. இந்த பிரபஞ்சம் நம்முடைய பிரபஞ்சம். வேத சாஸ்திரங்களின் படி பிரபஞ்சத்தின் ஆயுள் சமன் பிரம்மாவின் 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுகள் முடியும் வரை பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இடைவெளியில் அர்த்தப் பிரளயம், பிரளயம், கல்பப் பிரளயம், மகாகல்பப் பிரளயம், மகாமகாகால பிரளயம் தொடர்ந்து நடக்கும். அர்த்தப் பிரளயம் சத்யயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள் நிறைவடையும் போது வரும். மொத்தம் சமன் 43,20,000 ஆண்டுகள். கலியுகம் சமன் 4,32,000 ஆண்டுகள். துவாபர சமன் அதற்கும் 2 மடங்கு. திரேதா சமன் 3 மடங்கு. சத்யயுகம் சமன் 4 மடங்கு. இவைகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு மகாயுகம். மொத்த காலம் முடிந்த பின் வலதுபுறம் நோக்கிய அம்பு அர்த்தப் பிரளயம் வரும். அப்பொழுது சிவன் சங்கரன் கண் தனது 3வது கண் திறந்து வலதுபுறம் நோக்கிய அம்பு காலாக்னி உருவாக்குவான். அந்த அக்னி பிரபஞ்சத்தை எரித்துவிடும். அசுரர்கள் அழிவார்கள். சாத்விகர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள். அடுத்ததாக 4 யுகங்களின் ஒரு சுழற்சி முடிந்த பின் வலதுபுறம் நோக்கிய அம்பு அதை யுகாந்தரம் என்பார்கள். ஒவ்வொரு யுகாந்தரமும் முடியும் போது பிரளயம் வரும். அப்பொழுது பூமி முழுவதும் மூழ்கும். ஒரு மனிதன் கூட எஞ்சமாட்டான். அதை மன்வந்தர பிரளயம் என்றும் கூறுவர். 14 மன்வந்தரங்கள் முடிந்தவுடன் 3 உலகங்களும் அழிந்துவிடும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். தேவர்கள் அனைவரும் இல்லாமலாவார்கள். அதேபோல் கீழே உள்ள 7 பாதாளங்களும். சமன் ஆதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாளம் அனைத்தும் அழியும். சொர்க்கமும் நரகமும் இல்லாமல் போகும். அது எப்படிச் செய்கிறது? வலதுபுறம் நோக்கிய அம்பு விஷ்ணு சூரியனுள் சென்று வலதுபுறம் நோக்கிய அம்பு 12 சூரிய ஒளியை வெளிப்படுத்துவார். அவ்வளவு அதிகமான சூடு பிறக்கும். அதனால் பூமியே உருகிவிடும். 50 புவி தத்துவங்கள் அக்னியால் சாம்பலாகி விடும். பின்னர் விஷ்ணு 12 மேகம் உருவாக்கி மழையை பொழிவிப்பார். அதன்பின் பிரம்மா மூலம் அழிந்த பூமி மீண்டும் உருவாக்கப்படும். புதிய சிருஷ்டி தொடங்கும். இதுவே கல்பப் பிரளயம். கல்பப் பிரளயம் நேரத்தில் சில ஆன்மாக்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு தங்களின் நிராகார சொரூபத்தில் நிலைத்து மேலுலகங்களுக்கு செல்கின்றன. பலவீனர்கள் எரிந்து அழிவார்கள். ஆனால் ஆன்மா உண்மையில் எரியாது. அது வலதுபுறம் நோக்கிய அம்பு பரமலோகத்தில் பிரகாசமய உடல் ஆகிப் பிழைக்கும். பின்னர் மறுபடியும் சத்தியுகம் தொடங்கும். ஆன்மாக்கள் மீண்டும் அவதரிப்பார்கள். பின் வரும் பெரிய பிரளயம் வலதுபுறம் நோக்கிய அம்பு மகாகல்ப பிரளயம். மகாகல்ப பிரளயம் சமன் பிரம்மாவின் முழு ஆயுள் 100 ஆண்டு முடிவதோடு வரும். கல்பம் சமன் பிரம்மாவின் ஒரு நாள். அந்த ஒரு நாளில் 1000 சதுர்யுகங்கள் உள்ளன. மகாகல்ப பிரளயம் நேரத்தில் நிர்குண நிராகார பரம்பிரம்மம் பரம சிவன் பரமதாமில் இருப்பவன் வலதுபுறம் நோக்கிய அம்பு தனது உள்ளுக்கே முழுமையான சிருஷ்டியை இழுத்து லயமாக்குவான். இதையே விஞ்ஞானம் வலதுபுறம் நோக்கிய அம்பு பிளாக் ஹோல் என அழைக்கிறது. மகாகால பிரளயம் அந்த நேரத்தில் அனந்த கோடி பிரபஞ்சங்களும் அழிந்து விடும். மல்டிவெர்ஸ் முழுவதும் அழியும். பின் மகா சிவன் தனது சங்கல்பத்தால் மீண்டும் புதிய படைப்பை தொடங்குவார். ஆதிசிவன், ஆதிசக்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா. வலதுபுறம் நோக்கிய அம்பு தொடர்ந்து உருவாக்கப்படும். முந்தைய சிருஷ்டி காலாக்னியால் எரிந்த பின் புதிய சிருஷ்டி பிறக்கும். இப்போது வரும் காலத்தில் 3ஆம் உலகப்போர் தேர்ட் வேர்ல்ட் வார் வரலாம். அணுகுண்டுகள் வெடிக்கும். காலாக்னி அனைத்து உயிர்களையும் சாம்பலாக்கும். அப்பொழுது வலதுபுறம் நோக்கிய அம்பு. உடல் எஞ்சாது. ஆன்மா மட்டும் காப்பாற்றப்படும். அதை காப்பாற்றும் வழி வலது நோக்கி காட்டும் விரல் பிரம்மஞானம் அடையுதல். வலது நோக்கி காட்டும் விரல் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை கொள்ளுதல். வலது நோக்கி காட்டும் விரல் பரமசாந்தியின் அதிர்வுகளை வைப்ரேஷன் பரப்புதல். இப்படி ஆன்மா ஒளியாக மாறும். அப்பொழுது அதன் குடும்பம், வீடு, நாடு முழுவதும் வலதுபுறம் நோக்கிய அம்பு பரமசாந்தி வளையமாகும். மல்டிவெர்ஸ் மாற்றப்படும். ஆனால் ஆன்மாக்கள் மட்டும் காப்பாற்றப்படும். இறுதியில் மேலுலகங்களில் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. ஒவ்வொரு ஆன்மாவும் தனது மூலத்திடம் செல்லும். யாராவது யூனிவர்ஸிலிருந்து வந்தவர்கள் அங்கே, கிரேட் யூனிவர்ஸிலிருந்தவர்கள் அங்கே திரும்புவர். அவர்களைத்தான் நாம் ஏலியன்ஸ் என்கிறோம். அனைத்தும் முடிந்த பின் வலதுபுறம் நோக்கிய அம்பு. ஆன்மாவே மீதம்.
அது தான் உண்மை. உடல் அழிகிறது, ஆன்மா நிலைத்திருக்கிறது. அந்த ஆன்மாவை காப்பாற்றும் வழி வலதுபுறம் நோக்கிய அம்பு பிரம்மஞானம் கூட்டல் பரமசாந்தி வைப்ரேஷன். பரம் சாந்தி கூப்பிய கைகள். பரம்